எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் நான் வரக்கூடாதுன்னு நினச்ச நாள் இந்த ஒரு 4 நாள் தான். எனக்கும் அண்ணனுக்குமான பந்தம் வந்து ஒரு ஒரு சமீப மாதங்களாக தான் அவர் தெரியும். ஸோ அப்போ நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசுவோம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். முதல்ல வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசினார். பேசிட்டு இந்த மாதிரி நான் பாலா ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னென்ன நானும் வாங்கி பேசினேன், யாருன்னு தெரியல, நான் யாரும் நார்மலாக ஒருத்தர் பேசுகிறாங்க போல பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்களேன். ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு. யாருன்னு பார்த்தா அண்ணனுடைய ஃபோட்டோ வந்திருக்கு. கட் பண்ணால் யார் அப்படின்னா பழைய ஃபோட்டோ அமிச்சோன்னே நான் தாங்க இதுனா எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. என்னென்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி, கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டார். என்னென்ன இதெல்லாம் நீங்கள் சொல்லுமாண்ணா, எங்கேன்னு இருக்கீங்க சொல்லுங்கண்ணா. நான் போய் உடனே நான் கேஷ் கொடுத்தேன் அவருக்கு. கேஷ் கொடுக்கும்போது என்ன சொன்னார், இது எனக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்களா தான் ஒரு இது அமிச்சார். இது ஷேர் பண்ணுறீங்களா, உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறீங்க, இதை பார்த்துட்டு யாராவது எனக்கு காசு கொடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னென்ன ஒரு 1 lakh தேவைப்படுது எனக்கு, நானே தரேன்னு சொல்லிட்டு தான் முதல்ல நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய நான் ஒரு வீடு எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு வீடு எடுத்துறீங்களான்னு கேட்டார். சரி எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வாழணும், எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒன்று வாழணும். சரி ஓகே நான் வாங்கினேன் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடுலாம் தனியாக பார்த்து அண்ணனை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இல்லை எனக்கு ஏதோ இந்த ஒரு 4 மாதம் நல்லா ஏதோ வாழணும் போல் இருக்குது அப்படின்னாரு. என்னென்ன ஏன்னா எப்பயுமே நல்லா தான் வாழ போகிறீங்க, இதில் என்னென்ன அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, சரி குக்கு வச்சுலான்னு ஒருத்தன் குக்கெலாம் வச்சு அப்புறம் ஒரு அட்டெண்டர்லாம் வச்சுக்கிறேன், நான் எனக்கு கொஞ்சம் பார்த்து அதாவது நீங்கள் கவலையப்படாதீங்க நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் ஆரம்பித்தோம். அவரோட ஆசை என்னன்னா எப்படியாவது நடித்து அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்படியாவது அவார்டு வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அப்படி நல்லா தான் இருந்தார். அந்த டோனர் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார். நாங்களும் சரி ஓகே கிடச்சிடும்ன்ற நம்பிக்கையில் தான் இருந்தோம். அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, தம்பி என் குரல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நான் டிவியில் துப்பாக்கி படம் பார்த்தேன், அந்த வில்லனுக்கு நான் தான் டப்பிங் கொடுத்தேன், அந்த குரல் இப்போ எனக்கு இல்லை போயிடுச்சு இல்லை அப்படின்னாரு. இல்லை அப்படி தானே இருக்குது அப்படின்னேன். இல்லை எனக்கு குரல் போயிடுச்சு அப்படின்னாரு. இல்லை அப்புறம் அது மாதிரி பேசி காமிச்சார். இல்லைண்ணே அப்படி தான் இருக்குது, நீ அப்போல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, எப்படி பழையபடி இருந்தீங்களோ அதே மாதிரி வருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா நான் வந்துடுவேன், எப்படியாவது நடிக்கணும் எனக்கு அப்படின்னா. கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க, உங்கள் தேட்டரில் வந்து உங்கள் பேனரை பார்த்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து நாங்கள் கைத்தட்டி படம் பார்ப்போனே அப்படின்னு சொன்னேன். அந்த பேனரை பார்க்கணுன்னு நினச்சேன், இப்படி இந்த பேனரில் பார்ப்போன்னு நான் நினைக்கல. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் நிறைய பேசுவார், நிறைய சொல்லுவார். அவர் என்றைக்குமே ஒரு பெரிய லிஜெண்ட். அவர் கூட பழகிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி தான் இறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சும்மா பேசிட்டு அப்போ வந்து தம்பி வாடகை கட்டணும்னு சொன்னார். நைட்டு நான் வாடகை அனுப்பிச்சி விட்டேன். எப்பயுமே ஓகேன்னு தான் அனுப்புவார். எனக்கு தேங்க்யூ ப்ரோ, காட் பிளஸ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். இதுக்கு எப்பயும் அனுப்ப மாட்டார். சரி ஓகே ஏன் அப்படின்னு நான் விட்டு தூங்கிட்டேன். கட் பண்ணால் மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பழையபடி வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட நோக்கமாகவும் இருந்தது. தெரியல. பட்டு ஒன்று சொல்கிறேன் அண்ணே, ஆல்வேஸ் லவ் யூண்ணே. நீங்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது, எங்கள் ஒட்டுமொத்த கலைஞர்களோட மனசுலேயும் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, மக்களோட மனசுலேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி, அளவில்லாத மெமரிஸ் கொடுத்துட்டு போனதுக்கு. அதில் கொஞ்சம் கோவம் இருக்குது, நீங்கள் எங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது, நீங்கள் திருப்பி வந்து நடித்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப எனக்கு என்ன பேசுறது தெரியல, சாரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா. அன்றைக்கி அவருடைய மறைவில் எந்த எதிர்பார்ப்பும் என் கூட தானே தர்மாண்ணே ரொம்ப நன்றிண்ணே, கீர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி, அப்புறம் எங்கே ஒரு கார்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி, அதை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய ஆசையை என்னென்னா வந்து தம்பி நான் இறக்கும்போது அடிக்கடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டே இருப்பார். மெட்ராஸ் படத்தில் வர இந்த கலையரசன் சார் ஒரு இந்த சாவு எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கணும் தம்பி, அப்போல்லாம் ஆகாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். தம்பி எல்லாருமே வரணும் தம்பி, மீடியாலாம் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவருடைய மறைவுக்கு அந்த ஒட்டுமொத்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் என்னுடைய பாதத்தோட நன்றிகள். ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல, இப்படி ஒரு மனுஷனுக்காக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக கவிதாக்காக்கு ரொம்ப நன்றி, சீரியஸாக நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை, படத்திருப்பா பண்ணி பழக்கம் இல்லை. நான் அக்கா கிட்ட தான் சொன்னேன், அக்கா அவர் அண்ணன் ஆசைப்பட்டதோட எல்லாமே டபுள் மடங்கு. அவருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும்னு ஆசை. நான் அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா இது மாதிரி ஒரு படத்திருப்பா பண்ணணும், ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு. அப்போ அக்கா தான் இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றிக்கா. கேட்ரிங் அக்கா எனக்கு சில பேருக்கு சாப்பாடு பண்ணணும்னு நான் காசு கொடுக்குறது நானாக இருந்தாலும் அதை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி இப்படி ஒரு மனிதனுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உண்மையிலே ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ.
வந்த எல்லாருக்கும் என்னுடைய பாவத்தோட நன்றிகள். தேங்க்யூ. வி லவ் யூண்ணா. என்றைக்குமே எங்கள் மனசில் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களை யாராலையும் மறக்க முடியாது. லவ் யூண்ணா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ.